Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் எம்மியான ஒரு டபுள் காம்போ ஜெல்லி பார்க்கலாம். அந்த ஜெல்லியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் எசன்ஸ் ஸ்ட்ராபெரி ஜெல்லி. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேன் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் ஏற்கனவே காய வச்சு எடுத்த பால் தான். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் வேணுமோ சுகர் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 டம்ளர் பால் எடுத்ததுனால ஒரு 7லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த பாலோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 250 mlக்குள்ளே வரும். இப்போ 2 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா சூடானா போதும், ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கூட இப்போ நான் வெஜ் ஜெலட்டின் கடையில் கிடைக்கும், அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் ஜெல்லி செட் ஆகிடும். நீங்கள் இதுக்கு பதில் அகர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெறும் ஜெலட்டின் இருந்தாலும் ஜெலட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஆப்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஆற விட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுலில் 5 டிவைட் பண்ணி நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரம் விட்டாவே கொஞ்சம் செட் ஆகிடும். அடுத்தது நம்ம இப்போது ஸ்ட்ராபெரி ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி மிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடையிலே அவைலபிளாக இருக்கும். இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வாங்கியிருக்கேன், நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போது ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடானா போதுங்க, கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 minutes அளவுக்குள்ள சூடாகிடும். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மிக்ஸை 2 பேக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க, பவுடர் தனியாகவும் ஜெல்லி மிக்ஸ் தனியாகவும். அது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ எனக்கு இது ஃப்ரீயாக வந்தது, இந்த கீ செயின், டோரிமான் கீ செயின். கிட்ஸுங்களுக்காக நிறைய ஜெல்லி மிக்ஸ் வாங்குவாங்கன்ட்டு இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க போல். இப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலாக அதிலே சுகர் இருக்கும், பட் அது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். இங்கே ஸ்வீட் வேணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். என்னடா இது ஜெல்லி செய்கிறோம் இல்லைனா சுகர் சேர்க்குறோம், இதெல்லாம் ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 months ஒன்ஸ் சாப்பிடும்போது ஒன்றும் ஆகாதுங்க. இதை அடிக்கடி கன்சியூம் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம். இந்த மாதிரி எப்பயாவது சாப்பிட்றதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் ஜெல்லி செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ராபெரி ஜெல்லி லிக்விடை சேர்த்துடலாம். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, தனித்தனியாக தான் இருக்கும். அதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்காகவும், இதோட கலர் நல்ல டார்க் பிங்க்காகவும் இருக்கும். பார்க்கும்போதே நல்லா ஹை கேட்சியாக சூப்பராக இருக்குங்க. இப்போது சின்ன சின்ன மோல்டில் கிட்ஸுக்காக நான் தனியாக இதை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இதையும் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 மணி நேரம் விட்டிங்கன்னா செட் ஆகிடும். உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா அந்த 3 மணி நேரத்தில் 2 மணி நேரம் விட்டு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக செட் ஆகிடும். சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா செட் ஆகிடுச்சு, சில் பண்ணி எடுத்திருக்கேன். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, சூப்பராக இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ஜெல்லி செய்யலாங்க. இப்போ நான் இதை அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மோல்டில் ஊற்றி வச்சுருக்க ஜெல்லியை அப்படியே இந்த மாதிரி திருப்பி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்க, ஜெல்லி அப்படியே கீழே வந்துடும். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் இல்லை, ராஸ்பெரி ஃப்ளேவர் இருக்குது, மேங்கோ இருக்குது, அப்புறம் பைனாப்பிள் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போது எப்படி இது கிகிள் ஆகுதுன்னு, ஆக்சுவலாக ஆடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஜெல்லினாவே அது கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிறது தான் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே ஹை கேட்சியாக இருக்கும், சாப்பிடணும் போல் தோணும். பாருங்கள், நான் கையில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது நம்ம பவுலில் பண்ணி வச்சுருக்க அந்த ஜெல்லியை இந்த மாதிரி சைடு எட்ஜஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, ஆக்சுவலாக அது அப்படியே நார்மலாகவே வந்துடும், பட் நான் எட்ஜஸ் லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி தட்டினா அந்த ஜெல்லி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் பிளேட்டுக்கு. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது இல்லையா. இந்த மாதிரி ஜெல்லியே நீங்கள் ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி,
சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கெலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா இதை இந்த மாதிரி அப்படியே பவுலில் எடுத்து கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டபுள் காம்போ ஜெல்லிங்க. மறக்காமல் என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.